இங்க ஹீரோ ஹீரோயின் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதல சொல்லிக்காமலேயே தன்னோட காதல வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயம் ஹீரோவும் காதல சொல்லலாம்னு சொல்லிட்டு அவளோட காலேஜ் முன்னாடி வந்து நிக்க, ஹீரோயினும் எப்படியாச்சும் இன்னைக்கு அவனோட காதல சொல்லணும் அப்படின்றதுக்காக வந்துகிட்டு இருக்கா. அதுல ஒரு காருமே வந்திருக்கு. அதுல இருந்து ஹீரோயினோட சித்தப்பாவை பார்த்ததுமே நம்ம ஹீரோ அதிர்ந்து போயிடுறான். அதே சமயம் ஹீரோயினும் அந்த கார்ல ஏறி போயிடுறாங்க. இவன் யாரு, எப்படி இவன் இந்த கார்ல போறா, அது மட்டும் இல்லாம இவங்க வீட்டுல தானே என்னோட அம்மாவும் வேலை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ள 1008 கேள்விகள். இப்ப அங்க இருந்து வியாபாரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனவனும் அவங்க அம்மா கிட்ட, என்னம்மா இந்த வருஷம் கோவில் திருவிழாக்கு காசுலாம் வசூலிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த வருஷம் ஏதோ பெரியவோட பொண்ணு பல வருஷம் கழிச்சு ஒன்னா இப்பதான் சேர்ந்துக்கிறாங்களா, அதனால இந்த வருஷம் காசு யாருமே வசூலிக்கல, மொத்த செலவும் அவங்களே எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல, இதை கேட்டதுமே அவனுக்கு அப்பதான் ஒரு விஷயமும் புரியுது, இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு அப்படின்றது. இப்ப ரொம்ப நாள் ஆகுது, எப்படியாச்சும் அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு ட்ரை பண்றான், ஆனா பார்க்கவே முடியல. அதே சமயம் அவங்க வீட்டுக்குமே போறான். அந்த இடத்துல பார்த்தா அந்த பொண்ணை பார்க்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப அவங்க சித்தப்பாவுமே வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டா, ஒண்ணு இல்ல வட்டி காசு எடுத்துட்டு வந்த அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். வட்டி காசு கொடுக்க வந்தவன் வழியோர நிக்கணும், வழி அதை விட்டு வீட்டுக்குள்ள வர வேலையை வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த காசுமே வாங்கி அவன் அனுப்பி விட்டுறான். எப்படியாச்சும் இவளை பார்க்கணுமே அப்படின்றதுக்காக இப்ப காம்பவுண்ட் வெளியில வந்ததுக்கு அப்புறமா கோழின்னு சொல்லி கத்துறான். அந்த நேரம் அந்த பொண்ணுமே அவன் தான் வந்திருக்கான்றது தெரிஞ்சுக்கிட்டு வெளியிலயும் போயிட்டு கோவில மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே தனியா கோவிலையும் மீட் பண்ணிக்கிறாங்க. என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியல, நீ என்ன எப்ப வருவேன்னு சொல்லி நான் காத்துக்கிட்டு இருக்கேன்றத சொன்ன உடனே, நாம என்ன லவ் பண்றோமா, நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த பையனும் கேட்க, அப்ப நீ என்ன லவ் பண்ணலையா, அப்ப நான் மட்டும் தான் உன்னை பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் உன்னை சும்மா பிராங்க் தான் பண்ணேன், உங்ககிட்ட இருந்து ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க நீ மட்டும் தான் லவ் பண்ற, அந்த பொண்ணு பண்ணலன்னு சொல்லிட்டு, இப்ப நீயா சொல்லிட்டு என்னோட லைஃப்ல நீ இருப்பியான்னு சொல்லி கேட்கும்போது, நான் கண்டிப்பா உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேருமே முன்னாடி லவ் சொல்லாம காதலிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப லவ் சொல்லி ரெண்டு பேருமே காதல கண்டினியூ பண்றாங்க.